வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதா? மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை என்ன? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு பணிகளை சென்னை மாநகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள 120 இடங்கள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கொடுங்கையூர், வியாசர்பாடி, கொளத்தூர், பெரம்பூர், வேடச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க கடந்த 4 ஆண்டுகளில் 9 திட்டங்கள் மூலமாக சுமார் 4413 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1117 கிலோமீட்டர் நீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது. நடப்பு நிதியாண்டில் சுமார் 771 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி திட்டமிட்டது. முன்னுரிமை அடிப்படையில் தண்ணீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு பருவமழைக்கு முன்பு 334 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 83 கிலோமீட்டர் நீளத்திற்கான பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைஞ்சது 2 மாதம் ஆகிடுச்சு ஆரம்பிச்சு, இன்னும் முடிக்கல. ஃபுல்லாக ஸ்கூல் டைமு எல்லாம் குழந்தைங்க போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம் அதில். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும். இந்த பள்ளம் தான் மெயின் இது. ஆனால் மழை தண்ணிலாம் இங்கே சாதாரணமாக நிற்காது. இப்போ இந்த பள்ளம் நோண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மந்த்தாக இது ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு. இதில் எத்தனை பேர் விழுறாங்க தெரியுங்களா? பைக்கில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க. இப்போ எங்களுக்குலாம் நடந்து போகிறோம், நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறதா. இது மழை டைம், இன்னும் வழுக்குது, பயமாக இருக்குது, நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இதனிடையே கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருதல், நீர்நிலைகளை ஆழப்படுத்தி சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாழ்வான இடங்களில் தேங்கும் மழைநீரை அகற்றும் பணிக்காக 50 HP திறன் வகையிலான 594 மோட்டார் பம்புகள், 192 நீர்மூழ்கி பம்புகள், 500 டிராக்டர் பம்புகள், 100 HP திறன் கொண்ட டீசல் பம்புகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். பவர் ஷோ 30 பவர் ஷோ இருக்குது மேடம். சாஞ்சிருக்க மரங்களை அகற்றுறதுக்கு, அப்புறம் ட்ரீ புரினிங் சொல்லிட்டு போனோம் மேடம். ட்ரீ புரினிங் சக்திமான் சொல்லிட்டு மண்டலமெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது மேடம். அப்புறம் குடிசை பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டாலும் டெம்பரரி லைட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம பெரஸ் லைட்ஸ் மாரி வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம் மழையில் கண்டறிஞ்ச இடத்துல அதிக திறன் கொண்ட 100 HP ப்ரீ பொசிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க மேடம். மழை பெஞ்சா மழைநீரை உடனடியாக அகற்றுவதற்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகள், நெடுஞ்சாலை பணிகள் காரணமாக சாலைகள் தோண்டப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ளதால் அதற்கும் தயாராகி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி.